ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இதுவரைக்கும் நீங்க தரு குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 11 மணிக்கு மேல தான் பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா, தர்ணிகாக்கு சின்ன பொண்ணு இருக்கா. ஸோ அவ வேர்க்கடலை வேக வச்சதோ, இல்ல சட்னியாவோ அதிகமா சாப்பிட மாட்டா. ஸோ அதனால இந்த மாரி அப்பப்போ கொஞ்சம் மட்டும் எடுத்து வறுத்து வச்சுருவேன். ரொம்ப நெறையாலாம் போட்டு வறுக்க மாட்டேன். ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாரி வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு, இந்த மாரி தோலெல்லாம் எடுத்துட்டு, இந்த மாரி கண்ணாடி ஜார்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா, வேணுங்கும்போது ஸ்நாக்ஸ் மாரி எடுத்து சாப்பிட்டுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு ஜாரில் கடல மிட்டாயும் எடுத்து வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி அவளுக்கு கை கட்டுற மாதிரி எடுத்தால் வேணுங்கும் போது அவளே சாப்பிட்டுக்குவா. இன்றைக்கி ஒரு ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வேம்பாலப்பட்டை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த கவர் நிறைய பார்த்தீங்கன்னா வேம்பாலப்பட்டை வாங்கிட்டு எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பட்டையை எங்கேயோ எடுத்து பத்திரமா வைக்கிறேங்கிற பேரில் எங்கேயோ வச்சுட்டேன். இப்போ தான் கண்டுபிடிச்சி எடுத்தேனே. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேம்பாலப்பட்டை, வெந்தயம், நாட்டு செம்பருத்தி கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இது வீட்டிலேயே செடி இருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். வெந்தயம் 1 டீஸ்பூன் பக்கம் எடுத்திருக்கேன். இந்த வேம்பாலப்பட்டை நிறைய போடக்கூடாது. நான் இன்றைக்கி ஒரு 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஒரே ஒரு கை பார்த்திங்கன்னா இந்த வேம்பாலப்பட்டை எடுத்துக்கிட்டேன். இது பட்டையாகவும் கிடைக்கும். இது கொஞ்சம் அடி இதுங்கிறதுனால தூளாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும். இது நிறைய எண்ணெய் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சா சிக்கு வாசம் அடிக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது சில பேர்த்துக்கு இது வேம்பாலப்பட்டை சேர மாட்டேங்குதுங்கிறீங்க. ஆனால் பெரிய பொண்ணுக்கும் சரி சின்ன பொண்ணுக்கும் சரி கொஞ்சம் பொடுகு இருக்குது. அதனால் இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா கேட்குது. ஸோ அதனால் இதை தான் அடிக்கடி இப்போலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இது நல்லா சூடான எண்ணெயில் இதை போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடலாம். இது நல்லா மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். நீங்கள் ஓவர் நைட் இதை அப்படியே விடலாம். நான் இன்றைக்கி காலையில் இதை செஞ்சதுனால நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா வடிகட்டி ஆறுனதுக்கு அப்புறமேட்டு எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி ஃபேஸ்க்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வானலில் 1 கப் கடலைப்பருப்பு, அதே மாதிரி 2 கப் பச்சைப்பயிறு, வீட்லேயே நாட்டு செம்பருத்தி இருக்கிறதுனால அதை எடுத்து நிழல்லையே காய வச்சு அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி பக்கம் இதிலேயே சேர்த்தாச்சு. ஸோ பெரிய பொண்ணுக்கு சின்ன சின்னதாக பிம்பிள்ஸ் இருக்குது. அது அவள் அதுக்காக எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டா. ஒரு பேக் போடுறதோ இல்லை ஒரு க்ரீமு ஒரு பவுடர் கூட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டாள். ஸோ இந்த மாதிரி நம்ம வறுத்து அரைச்சி பாத்ரூமில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அவள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது சோப்புக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நல்லா எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. ஸோ அது ஆறட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மருதாணி இலை இருந்துச்சு. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கப் தேங்காய் எண்ணெயில் அந்த மருதாணி இலையை எண்ணெய் நல்லா சூடானோன்னா அதை சேர்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் ஆறட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காலையிலேயே சமையல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம் கொஞ்சம் விளக்கி வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சா தான் அடுத்தது நம்ம விளக்கும் போது மேலேயே பார்த்திங்கன்னா ஈரப்பாத்திரத்தை வைக்க தேவையில்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விளக்கி வச்சிருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்திங்கன்னா மதியானம் சமையல் ஆரம்பிக்கணும். ஸோ ஸ்பூன் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த சிங்க்லேயே அந்த மேலே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ரேக் வச்சுருப்பேன். ஸோ அதில் ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் விளக்கி கவுத்ததுலாம். ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற சின்ன சின்ன கரண்டிலாம் கவுண்டர் டாப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஜாடியில் இந்த மாதிரி போட்டு வச்சிடுறது. ஸோ நமக்கு கைக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை இந்த மாதிரி தான் வச்சுருக்கிறேனே. ஸோ அதே மாதிரி விளக்கி வச்சுருந்த குக்கரு எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பருப்பு பச்சைப்பயிரெலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஸோ இதோட ஒரு 2 ஸ்பூன் பக்கம் வீட்லேயே அரைச்சிருந்தா மஞ்சத்தூள் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். இந்த ஃபேஸ் பவுடரை நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது சின்னதாக ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதோட இந்த பவுடரோட கொஞ்சமாக தயிர் அப்படி இல்லைனா பால் சேர்த்து நம்ம ஃபேஸ்க்கு போடலாம். ஸோ ரெண்டுமே நல்லாயிருக்கும் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ மிக்சியில் நம்ம அரைக்கும் போது கண்டிப்பாக அந்த பவுடர் கொஞ்சம் சூடாயிருக்கும். ஸோ அதனால் அதையும் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறோமோ அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமே மத்தியானம் லஞ்ச் வேலையும் ஆரம்பித்தாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பாடு, தக்காளி ரசம், மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா சண்டே கொஞ்சம் வேக வச்சு அதை கிரேவி வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்சம் மீதி இருந்துச்சு. அதை வச்சு ஒரு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு வெங்காயம், பூண்டு, வரமிளகா சேர்த்துட்டு அந்த மீல் மேக்கரை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு சாம்பார் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த மீல் மேக்கரில் பிடிக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சு இறக்குனா சூப்பரான பொரியல் ரெடி. இந்த மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா உப்பு பருப்பு ரசம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் தக்காளி ரசம் தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த தக்காளியை ஒரு 4-5 தக்காளி கட் பண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கருவேப்பிலை 4-5 பூண்டு தட்டி வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி, பெருங்காயம், அதுக்கப்புறமே மஞ்சத்தூள், உப்பெல்லாம் சேர்த்து மித்த ரசம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இந்த தக்காளி ரசம் சூப்பராக
நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே கையோடு பார்த்திங்கன்னா கத்தி, அப்புறமேட்டு கட்டரு, சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, எல்லாத்தையும் கையோடு விளக்குனா தான் உண்டு. இல்லைனா நிறைய பாத்திரம் சேர்ந்துடும். கொஞ்சம் நேரம் கழித்து விளக்கலாங்கும் போது நம்ம இப்போ சமையல் செஞ்ச பாத்திரம், சாப்பிட்ட பாத்திரம்னு சொல்லி எல்லாம் சேர்ந்துடும். ஸோ அதனால் இந்த வேலை செஞ்சிட்ருக்கும் போதே கையோடு எல்லா பாத்திரத்தையும் விளக்கி வச்சாச்சு. இன்றைக்கி மத்தியானம் எனக்கும் தர்ணிக்காக்கு மட்டும்தான் லஞ்சுங்கிறதுனால சின்னதாக ஒரே ஒரு கப் மட்டும் சாப்பாடு வச்சு கொஞ்சமாக ரசம், இந்த பொரியல் மட்டும் செஞ்சுட்டேன். ஸோ இந்த சாப்பாடு, தக்காளி ரசம், இந்த பொரியல் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஊறிடுச்சு. நல்லா கலர் பார்த்தீங்கன்னா இப்போ பிங்கிஷாக சூப்பராக வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வடிகட்டி இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணெய்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் ஊறுகாய் வாங்குகிற பாட்டில், அப்புறமேட்டு தேன் வாங்குகிற பாட்டிலாம் நல்லா வாஷ் பண்ணி எப்பயுமே வந்து பத்திரமா எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நல்லா காலையிலேயே வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு இந்த வேம்பாலப்பட்ட எண்ணெய் கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை எனக்கு இது வந்து தலைவலி வர மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக தேங்காய் எண்ணெய் கலந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மருதாணி போட்டிருந்தோம்ல, ஸோ அந்த எண்ணெயும் இதில் அந்த வேம்பாலப்பட்ட எண்ணெயும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி அந்த ஃபேஸ்க்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணலாம்ல, அதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து 2ஆக பிரித்து வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த சின்னது பார்த்தீங்கன்னா பாத்ரூம்குள்ளே வந்து வச்சுட்டா அவள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதுலேயும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. 2த்துக்குமே சின்ன சின்ன ஸ்பூன் போட்டு வச்சாச்சு. ஸோ அப்போ ஈரக்கையில் வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் எடுக்கும்போது நல்லா வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓமா பிஸ்கெட் வாங்கினது, சாக்லேட் வாங்கின பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பவுடரும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.